பொதுவாக சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கும் அப்படின்னு விதி, ஆனால் நிற்காது. ஓ, ஆம்புலன்ஸ் நிற்காதா? எங்கே நினைச்சு எல்லாம் நிற்குதா? Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs. Entry பண்ணா வெற்றி. Download the app. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. 10,000 ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போதே மனசு பாரமாக இருக்குது. வலிக்குது சார், அது உள்ளே அழுதுகிட்டு இருக்கு. அதாவது பத்தைக்கலை அப்படிங்கிறது என்னால் தாங்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய வலியாக எனக்கு. ஒரு தம்பி வண்டி ஓட்டுறாருன்னா அவருக்கு என்ன சேவ் பண்ணணும், அவர் உயிர் வந்து கிடைக்கவே கிடைக்காது. பையனுக்கு அப்பா இல்லை, அவங்க ஒய்ஃபுக்கு வீட்டுக்காரர். ஜூம் பண்ணி பார்க்கும்போது இது வந்து பைப்பே பத்தைக்கல. அந்த பையன் வந்து சும்மா வந்திருக்காப்புல, ஸ்டீரிங் வந்து அடித்து மார்பிள் அடியில் ஹார்ட் அட்டாக் வந்துருக்காரு, ஸ்பாட் அவுட் அவர். இது என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து பத்தைக்காக தான் தப்பு. 20,000 25,000 ஆகிருக்கும். நான் அந்த உயிர் விலை எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்குமா, வாங்கவே முடியாது. அது பண்ணலைங்கிறது எனக்கு. இப்போ வந்து பெல்ட்டாக இருந்துச்சுங்கிறாங்க, பெல்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் தான் வந்து. சந்தில் வந்து கரணம் தப்பினால் மரணம், எங்களுக்கு இன்சூரன்ஸே கிடையாது. கரணம் தப்பினா நீங்கள் சாவரக்காகவே போகிறீங்க. இந்த கார் ஜம்பு வந்து நம்ம ஈஸியாக சிஜியில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். பையன் உயிர் போயிடுச்சு, 200 கோடி வாங்குறாரு, யாராவது ஒரு 1 கோடி கொடுக்க சொல்லுங்கள். யாராவது ஹீரோன்னா நீங்கள் யாரை பேரை சொல்லுங்க முதல்ல. இப்போ இந்த பையன் இறந்துட்டாப்ல, யாராவது ஒருத்தர் 1 கோடி கொடுப்பாங்களா? 200 கோடி வாங்குறாங்க. 40 லட்சம் 50 லட்சம் ரூபாய் அது தரமாட்டாங்க. ஏதோ 10,000 பழைய வண்டி வாங்கிப்பாங்க, பெயிண்ட் அடித்து புது வண்டி ஆக்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான். மாதம் ஓகே ஒன் மோர் பண்ணுவான்னு கேட்டார். இப்படி தான் கேட்டார். கேட்டால் அப்படி போய் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே இறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா குத்தில் அந்த ஸ்டீரிங் போய் அடிச்சிருக்கு. அடிச்சதில் எதையும் ஃபஸ்ட்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வலிக்குது. அந்த பைப் பத்தைக்கலன்னு நான் நினைக்கிறேன். அது பயங்கரமாக எனக்கு வருத்தமாக இருக்குது. அது பார்க்கும்போது, அது ஜூம் பண்ணி பார்க்கும்போது, இது பத்தைக்கெல்லாம் செத்துருவான் சார். அதான் சார் உயிர் போயிடுச்சு. வெறும் 10,000 ஒரு உயிர். தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு ரீசெண்ட் இயர்ஸாகவே வந்து நிறைய ஸ்டன் மாஸ்டர் வந்து ஸ்டன் மேன் வந்து இறந்துகிட்டே இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விடுதலை படத்தில் ஆகட்டும், சர்தார் 2 இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேட்டுவம் படத்துலையும் வந்து ஒரு ஸ்டன் மேன் இறந்து போயிட்டுருக்காங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு நடந்ததை நம்ம பேசுவோம். ஆனால் நாங்கள் வந்து அப்போ வந்து 175 ரூபா சார். இந்த மாதிரி கார் மோதுறதுலாம் சம்பளமே எங்களுக்கு அவ்வளோதான். 150 ரூபா, 75 ரூபா, 125 ரூபா, 75 ரூபா. அப்புறம் அது 300 ஆச்சு, அது 500 ஆச்சு, அவ்வளோதான் அதிகமாக வாங்கினது. என்னென்னா நாங்கள் வந்து அதை கார் ஆக்சிடென்ட்னா பற்ற வைப்போம். அந்த பைப்பில் நல்ல இவ்வளோ கனமான பைப்பு, அதை வந்து இது மேலே வந்து இன்னொரு வண்டி வேகமாக வந்து மோதினா கூட ஒன்றுமே ஆகாது. உள்ளே இருக்கிற மெம்பருக்கு ஒன்றும் ஆகாது. எங்கே வைப்பீங்க பைப்? உள்ளே அந்த சீட்டில் வச்சுருவோம். சீட்டு இதுதான் சீட்டுன்னு வைங்களேன். இது சுற்றி கவர் பண்ணுவோம். மேலே கீழே அடியில் எல்லாம் வண்டியை ஃபுல்லாக எடுத்து பற்ற வச்சு, அது எங்கே ஆனால் என்ன ஆனாலும் சரி ஒன்றும் ஆகாது. உயிருக்கு ஆபத்து கிடையாது. அப்படி பண்ணாமல் போனால் சொல்ல முடியாது. ஆனால் இது பண்ணிட்டோன்னா உயிருக்கு ஆபத்து கிடையாது. நாங்கள் அதுதான் பண்ணுவோம். இப்போ நான் வந்து 2000 படம் பண்ணியிருக்கேன். நான் நிறையா அது மாதிரி ஆக்சிடென்ட் எடுத்திருக்கேன், ஜம்ப் எடுத்துருக்கும் போது அதில் உள்ளே உட்காந்து ஒரு தம்பி வண்டி ஓட்டுறாருன்னா அவருக்கு என்ன சேவ் பண்ணணும், அவர் உயிர் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இப்போ அந்த பையன் வீட்டில் அவங்க பையனுக்கு அப்பா இல்லை, அவங்க ஒய்ஃபுக்கு வீட்டுக்காரர் இல்லை. ஒரு குடும்பமே என்ன ஆச்சு பாருங்கள். ஏன்னா அதனால் இதுக்காக நாங்கள் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி அந்த வெல்டிங் பையில் நிற்போம். நின்று நாங்களே நின்று பார்த்துட்டு அதாவது எது மோதினாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம் அதை. ஏன்னா அப்போ எந்த விதமான சேஃப்டியும் கிடையாது எங்களுக்கு. இப்போ வந்து சிஜி ஒர்க் இருக்குது. இப்போ என்ன வந்தாலும் என்ன பண்ணலாம். இப்போ கார் இந்த ஷார்ட் எடுக்க வேண்டியதில்லை. சும்மா அப்படி உட்காந்து அப்படி அது பண்ணாலே போதும். அது பாட்டு காரில் பிறந்த ஹீரோவே ஒரிஜினலாக பண்ணுற மாதிரி பண்ணலாம், எல்லாமே முடியும். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலை இது ஒரு பெரிய ஆபத்து தான். இப்போ நீங்கள் ஏற்கனவே விடுதலை சொன்னீங்க, அந்த இதெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, போன வாட்டி ஒரு 4 மாதம் முன்னாடி தம்பி சாகும்போது ரோப் வாக்கு போனார் அவர். ரோப்பு நாங்கள் வந்து என்னென்னா ஃபைட்டர்ஸ்லாம் நாங்கள் தனியாலாம் பார்க்குறதில்ல, எல்லாமே ஒன்றா நின்று தான் வேலை செய்வோம். அப்படி அவுக்கும்போது மாஸ்டர்லாம் போய் பிரேக் விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் போய் தனியாக அவுத்துருக்காரு. அதில் தான் தவறி விழுந்துட்டார் அவர். போன இதில் வந்தவர். இதில் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா நான் இதை பார்த்தேன். இதை வந்து பார்க்கும்போது, நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது இது வந்து பைப்பே பத்தைக்கல. அந்த பையன் வந்து சும்மா வந்திருக்காப்புல, சும்மா வந்து வண்டி பிறண்டு விழுந்த இடத்துல அந்த ஸ்டீரிங் வந்து அடித்து மார்பிள் அடியில் ஹார்ட் அட்டாக் வந்துருக்காரு, ஸ்பாட் அவுட் அவர். இது என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து பத்தைக்காக தான் தப்பு. பத்துச்சுன்னா அந்த உயிர் போயிருக்காது. ஏன்னா அது கூட ஒரு 20,000 ரூபா 25,000 ஆகிருக்கும். நான் அந்த உயிர் விலை எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்குமா, வாங்கவே முடியாது. அது பண்ணலைங்கிறது எனக்கு இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த பையன் எவ்வளோ கனவு கொண்டிருப்பார், எவ்வளோ அது வந்து மாஸ்டருங்க எல்லாருமே அதை பார்த்து பண்ணணும். ஏன்னா ப்ரொடியூசர்கிட்ட நம்ம தான் சொல்லணும், இது வந்து பண்ணணும்,
பண்ணலாம், உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா சிஜி ஒர்க் பண்ணணும். இது கொஞ்சம் ஆனால் இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துச்சு சார். இப்போ ஏர் பேக்லாம் இருக்கே சார். ஏன்னா காஸ்ட்லி காரு மேபி அந்த மாதிரி கார் வாங்கினா ஏர் பேக்கு வந்து சொன்ன மாதிரி அது இருக்குது. அது ஒன்றுமே ஆகாது. ம். இப்போ வந்து பெல்ட்டாக இருந்துச்சுங்கிறாங்க. பெல்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் இப்போ இந்த வண்டியை வந்து ஒரு ஒரு என்ன ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் தான் வந்து ஜம்ப் பண்ண முடியும் அந்த அளவுக்கு. இப்போ அந்த அளவுக்கு வேகமாக வந்து ஒரு ஜம்ப் பண்ணியிருக்காரு. ஜம்ப் பண்ணியிருக்காங்கும்போது ஏர் பேக் இருக்க வண்டி அது என்ன வண்டின்னு தெரியல. பழைய வண்டியா புது வண்டியாக தெரியல. ஏன்னா பழைய வண்டினா ஏர் பேக் இருக்காது, புது வண்டி தான் ஏர் பேக் இருக்கும். புது வண்டி ஏர் பேக் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் அது மோதினா தான் அதிகம். எப்படினாலும் வரும் இல்லையா, எப்படினாலும் வரும். இருந்தாலும் நாங்கள் ஒரு பைப்பு தைப்போம், ஒரு ஸ்ட்ராங்காக என்ன நடந்தாலும் சரி ஒன்றுமே ஆகாத மாதிரி ஒரு பைப் தைப்போம். அது பத்தலை, இதில் பண்ணலை. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி ஏர் பேக் இருந்துச்சுன்னா ஏன் ஏர் பேக் ஓப்பன் ஆகலைன்னு தெரியல. ஓப்பன் ஆகலையே. ஆமாம், நம்ம பார்க்குறோம்ல, விசுவலாக பார்க்கும்போது அதில் ஓப்பன் ஆகவே இல்லையே. அப்போ எதுக்கு, என்ன காரணம்? அப்போது அது அந்த அந்த காரில் ஏர் பேக் இல்லை. இல்லைன்னா அந்த பெல்ட்டு போட்டிருக்கணும். பெல்ட்டு போட்டிருக்காங்களோ இல்லை தெரியல. என்னவோ காரணம், உயிர் போயிடுச்சு. கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இது சிஜியாக ஒர்க் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தமிழ் சினிமாவில் எல்லாமே மாறிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே அப்டேட் ஆயிருந்தா கூட இந்த ஸ்டண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த பலியாகிறது மட்டும் ஏன் வந்து இன்னும் மாறவே மாட்டேங்குது? என்ன காரணம் நினைக்கிறீங்க? நம்ம ஸ்டண்ட் மட்டும் சொல்ல முடியாது. இப்போ எலக்ட்ரீஷியனும் வந்து எவ்வளோ இருக்குது. எலக்ட்ரீஷியன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும், தொங்கி எரிஞ்சு போயிடுறாங்க. நிறைய ஒர்க்கு நம்ம பார்க்குறோம். சாக்கடையில் போகிறாங்க, சாக்கடையில் அப்படியே மரணமாகிடுறாங்க. நான் சினிமாவில் சொல்கிறேன். இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்டண்டில் வந்து கரணம் தப்பினால் மரணம். எங்களுக்கு இன்சூரன்ஸே கிடையாது. கரணம் தப்பினா நீங்கள் சாவறக்காகவே போகிறீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு போட மாட்டாங்க. எங்களுக்கு போடலை. கலைஞர் ஐயா இருக்கும்போது அது ஏதோ ஒரு 2 லட்சமோ ஏதோ போட்ட மாதிரி இருந்துச்சு. அது இப்போ நடக்குதா என்னென்னு, நடைமுறையில் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா அதை அப்போவே அவங்க பயங்கர எதிர்ப்பு தரமாட்டேன்னு தான் சொன்னாங்க, எனக்கு தரல. ஆனால் இந்த ஆக்சிடென்ட்டு இன்றைக்கி தேவையில்லை. என்னென்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பண்ணப்போ 50 வருஷம் முன்னாடி. அப்போ இந்த மாதிரி வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சி கிடையாமல் நாங்கள் என்ன நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணோம். இன்றைக்கி வளர்ச்சி இருக்குது. இந்த தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கார் ஜம்பு வந்து நம்ம ஈஸியாக சிஜியில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது யார் ஓட்டுறாங்களோ அவங்களே ஒரிஜினலாகவே ஓட்டிட்டு போகலாம். அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து ஹெலிகாப்டர் தூக்கி அப்படியே குரங்கு அப்படி அடிக்குது. ஹெலிகாப்டரை குரங்கு பேசுது, பாம்பு பேசுது. நம்ம மாதிரியே சார் இன்டர்வியூ சார். இப்போது ஸ்டண்ட்டு மேலே இந்த வேலை வாய்ப்பு கம்மியாகும்ல. சிஜிலே ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டண்ட்டை நம்பி வாழ்கிற சில ஃபேமிலிஸோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இல்லை, அப்படி கிடையாது. ஏன்னா அந்த சீனுக்கெல்லாம் நாங்கள் டூ போட்டு தான் ஆகணும். எல்லாமே அது பண்ண முடியாது. கார் ஜம்பு மட்டும் தான், கீழே விடுறது மட்டும் தான் அந்த இது பண்ண போகிறோம். மற்ற எல்லாம் ஃபைட்டர் தான் ஓட்டுவாங்க. மற்றபடி அந்த சம்பளம்லாம் அவங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் சன்மான் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது இல்லாமல் அவங்க பண்ண முடியாது இல்லையா. எல்லாமே ஒரு மாஸ்டர் வேணும், அசிஸ்டண்ட் வேணும், ஸ்டண்ட் மேன் அது வேணும். அது எல்லாமே இருக்கும். ஏன்னா அப்புறம் விழுறது, கொஞ்சம் விழுந்து குளிங்க ஓடுறது, அதுக்கெலாம் வேணும். ஆனால் அந்த ஜம்ப் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அது வந்து அட்வான்ஸ்டு ஆகிடுச்சு இல்லையா. முன்னாடி விதி வேறு வழியே இல்லை. ஏன்னா சிங்கத்துக்கூட சண்டை போட்டே ஆகணும். புலி கூட புலி சண்டை போட்டே ஆகணும். மாடு கூட போட்டுருக்கோம். நான்லாம் மாடு, சிங்கம், புலி, யானை வரைக்கும் போயிட்டு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வேறு வழி இல்லைன்ட்டு பண்ணோம். அது எப்படி உயிர் படைச்சோம்னு தெரியாது. எனக்கெல்லாம் எவ்வளோ அடி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த காலகட்டம் இன்றைக்கி வந்து எவ்வளோ வளர்ந்துச்சு சார். அதனால நான் சொல்கிறேன். என்ன நினச்சிப்பீங்க ஒரு ஸ்டண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி? என்ன நினச்சிப்பீங்க சார்? நான்லாம் வரும்போது புரட்சித்தில் எம்ஜிஆர் தான் இந்த சினிமாவில் சேர்த்து விட்டார். நம்ம நிறையா சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் வரும்போது டெய்லி அடி தான், டெய்லி காயம், டெய்லி அது முட்டி அடியும், இடுப்பு ஏதோ அடி வாங்கிட்டே இருக்கும். அது பழகிடுச்சு சார். அப்புறம் அது நினச்சேன், அது வீரத்தலைமாக நினச்சேன். நான்லாம் எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஸ்டண்ட் நடிகர் எல்லாமே. ஆனால் இது உயிர் போகிற அளவுக்குலாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் கூட சோபன பாபு சாருக்கு டூப் போடும்போது ட்ரெயின் அடித்து தூக்கிடுச்சேன். ஒரு 200 அடிக்கு மேலே போய் விழுந்தா முள்ளில் போய் விழுந்துட்டேன். அந்த முள்ளை எல்லாம் செத்துட்டான்னு தான் சொன்னாங்க. கத்திட்டு வந்தாங்க. நான் மூஞ்சி மட்டும் முடிச்சு உள்ளே விழுந்துட்டேன். வேறு வழியில் எல்லா இடத்துலையும் முள்ளை பிடுங்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் ஆச்சு. பிடுங்கி எடுக்கிறதுக்கு அதை நான் பொழைச்சிட்டேன். அது மாதிரி நிறையா பெங்களூர் பேலஸ் வந்து டைப் பண்ணேன். அது மாதிரி அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். வெறும் பைக்கில் போட்டு துணியை போட்டு மூடுவாங்க அப்போல்லாம். இப்போ இன்றைக்கி எல்லாமே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பாஞ்சு பெட்டு, ஏர் பெட் இருக்குது. இன்றைக்கி மேலேருந்து குச்சா ஒன்றுமே ஆகாது. தண்ணிக்குள்ளே குச்ச மாதிரி இருக்கும், ஒன்றுமே ஆகாது. தைரியம் மட்டும் தான் வேணும். அது மாதிரி காருக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே சிஜியில் எல்லாமே எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் எடுத்துடலாம். இன்றைக்கி இது தேவையில்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வளர்ச்சி, இன்றைக்கி சினிமா மிகப்பெரிய வளர்ச்சி ஆகிடுச்சு. இந்த இடத்துல இந்த தேவையில்லை, ரிஸ்க்கு சாப்பிட்டு தேவையில்லை. எனக்கு ஒரிஜினல் ஃபைட் பண்ணுறோம் சார், அது ஓகே. இப்போ நம்ம ரோப்பு கட்டி அடிக்கணும், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சேஃபாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் கூட ரோப்பாக இருந்து விழுந்தது சில டைமில். மனுஷனுக்கு மீறி ஏதோ சில சக்தி இருக்குல்ல. ரோப்பெல்லாம் டக்குனி கட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண. நான் அப்படி கட் ஆகி தான் 30 அடியிலேருந்து கீழே வந்து L1, L2, L3, L4 ஆக்சிடென்ட் ஆச்சு. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியே தெரியணும். நாங்கள் அப்புறம் நான் கொஞ்சம் சித்தா மருந்து அதெல்லாம் பார்த்து சரியாயிட்டேன். இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணால் குனிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், நிமிந்தே நிற்க முடியாது. முட்டியாக ஆப்ரேட் பண்ணலைன்னா அதாயிடும். நான் ஆப்ரேட் பண்ணல, சித்தாவிலே சரி பண்ணேன். ஏன்னா நானும் நடக்க முடியாது. அது வந்து இந்த இது. ஆனால் காரம் மோது, கார் பிறடுறதுலாம் ஜம்ப் பண்ணுற வரைக்கும் தான் நம்மகிட்ட. கீழே உள்ளதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது.
அதை சிஜியில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ நிறைய டேரக்டர்ஸ் வந்து நிறைய ஹீரோஸ் வந்து இதெல்லாம் நான் வந்து டூப்பே இல்லாமல் இது இந்த ரிஸ்க் நான் எடுத்தேன், இங்கே அடிபட்டுருச்சு அங்கே அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கோவம் வருமா? ஹானஸ்டாக பதில் சொல்லணும். வரோம், கண்டிப்பாக வரும். ஏன்னா டூப் இல்லாமல் யாருமே பண்ணதில்லை. பொய் சொல்லுவாங்க, நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க. இப்போ இடத்துல நானே ஒரு படம் இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ சொல்லியிருந்தாரு, இந்த ஃபைட்டில் வந்து எனக்கு அடிபட்டுச்சு, என்னால் தூக்கவே முடியல, நிற்க முடியல அப்படி இப்படிலாம் சொன்னேன். ஆனால் அடிப்படவே இல்லை, நான் தான் மாஸ்டர் இல்லை, என் பேரை போடல, ஆனால் என் சண்டு காட்சி போட்டாங்க. ஸோ அது பொய். அது நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு எங்கே இதாகிடும் இல்லையா, அதனால் கஷ்டமாக தான் இருக்கும், நிச்சயமாக கஷ்டமாக. இது வந்து இந்த ஆக்சிடென்ட் தப்பிக்கலாம் முடியாது, நம்மக்கிட்ட எல்லாம் இல்லை, அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது உள்ளே வந்து பேக்கு இது இருந்துச்சுன்னா பொழைச்சிருந்துக்கலாம். அது இருந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த சுட இல்லையே, இருந்தால் அது மூடி இருக்குமே, மூடவே இல்லையே, சும்மா தானே கிடக்கிறாரு, அப்படி செத்து தொங்கிட்டு கிடக்கிறாரு, சுற்றி கம்பியும் பாரம் போடல, அதுவும் வைக்கல. அப்போ வந்து அந்த மரணம் கொஞ்சம் கொடூரமான மரணமாக நான் நினைக்கிறேன். எவ்வளோ ரூபாய் சம்பளத்துக்கு சார் அவங்க உயிரை பணையம் வைக்கிறாங்க? நாங்களாம் 175 ரூபாய்க்கு எங்கள் காலத்தில், அப்புறம் வந்து 1500 ஆச்சு, இப்போ வந்து 5000 ரூபா. இப்போ இந்த கார் ஸ்டண்ட் ஓட்டுறவருக்கும் ஒரு 5000 ரூபாய், இவருக்கு வேணால் ஒரு 10,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. வெறும் 10,000 ரூபாய் அவ்வளோதான் சார். எங்களுக்கு 10,000, நான் 100 கோடி வாங்க போகிறோம் இல்லை 200 கோடி வாங்குறோமா? இந்த பையன் உயிர் போயிடுச்சு, 200 கோடி வாங்குறாரு, யாராவது ஒரு கோடி கொடுக்க சொல்லுங்கள், யாராவது கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஹீரோ அன்னைக்கு உலகத்திலே நீங்கள் பாருங்கள், ஹீரோன்னா நீங்கள் யாரை பேரை சொல்லுங்க முதல்ல? கண்டிப்பாக கதாநாயகர்கள் பேர் தான். அதான் எம்ஜிஆரை சொல்லுவோம், ஏன்னா ஆக்ஷன் ஹீரோ. ஜெய்சங்கர் சொல்லுவோம், ரவிச்சந்திரன் சொல்லுவோம், ரஜினியை சொல்லுவோம், விஜயை சொல்லுவோம், விஜயகாந்த் சார் சொல்லுவோம், அஜித்தை சொல்லுவோம், தனுஷை சொல்லுவோம். ஒரு சாப்பிட்டுக்கிற, ஏன்னா இப்போ பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஜெமினி கணேசன்னா ஏதோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அப்படி போயிடும். அந்த மாதிரி இருக்கும். அப்போ உலகத்திலே ப்ரூஸ்லி, ஜாக்கி சான், வேண்டம், அப்படி தான் நம்ம சொல்லுவோம், ஏன்னா ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் பேர். அப்போ ஆக்ஷன் ஹீரோவுக்கு பேர். ஆனால் ஃபைட்டர்ஸ் வந்து வெறும் 1000 ரூபா 1500 சம்பளம். ஏன்னா அந்த ஆக்ஷன் ஹீரோ ஆக்குறது யார்? கண்டிப்பாக ஃபைட்டர்ஸ். சம்பளம் அவ்வளோதான் கூட வாங்குறாங்க, அவ்வளோதான் வாங்குகிறோம். இதுதான் எங்கள் வாழ்க்கை போராட்டம். இப்போ இந்த பையன் இறந்துட்டாப்புல, யாராவது ஒருத்தர் 1 கோடி கொடுப்பாங்களா? 200 கோடி வாங்குற ஹீரோ. சார் இப்போ நிறைய ஸ்டண்ட்மேனை வந்து அவங்க ஃபேமிலியை நினச்சிருப்பாங்கல்ல, ஒரு உயிர் போகிற ஒரு ஸ்டண்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் பேசுவாங்களா? நீங்கள் பேச? நானே பேச மாட்டேன். நானே வந்து வீட்டுக்கு ஒரு கணக்கே என்னன்னு தெரில, ஒரு ஃபயர் ஷாட் பண்ணி ஒரு கண்ணாடி உடச்சிட்டு அந்த பக்கம் வரணும், அது பண்ண போகிறோம். வீட்டில் பொதுவாக கேட்கவும் மாட்டாங்க, அப்படி கேட்டாலும் இல்லை சும்மா ஒரு சீன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். பெரிய ரிஸ்க்கு ஷாட்டு. அதே மாதிரி பெங்களூரில் என்னென்னா ஒரு கண்ணாடி உடச்சி மாடியிலேருந்து கீழே விடணும் ஃபயரோட. சொல்லவே இல்லை யாருக்குன்னு, செய்யும் போது கூட யாரும் சொல்ல மாட்டோம். விழுந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய கட்டை குத்திச்சு வயிற்றுல. குத்திச்சுன்னா இப்போ நான் இதெல்லாம் போட்டிருக்கேன், போட்ட மிஞ்சி அதை போய் செட்டு பார்த்தாங்க, அதை பார்க்கல. அந்த இடத்துல விழுவோன்னு தெரியும், அங்கேருந்து குதிச்சா, ஆனால் அது பார்க்கல. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க, நாங்கள் குதிச்சிட்டோம். அதான் சார், அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பணத்துக்காகவோ அதுக்காகவோ இல்லை. அந்த இடத்துல 10 பேர் கைத்தட்டுவாங்களா, அந்த கைத்தட்டல் எங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். அந்த கைத்தட்டலுக்காக தான் நாங்கள் உயிரை கொடுக்குறோம். என்ன நான் மட்டும் இல்லை சார், இன்றைக்கி உயிரை கொடுக்குற அத்தனை ஸ்டண்ட் நடிகர்களும் சரி, எல்லாரும் சரி, இந்த கைத்தட்டலுக்காக மட்டும்தான் அவங்க வந்து நல்லா செஞ்சனா பாருங்க. ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஷார்ட் முடிஞ்சிட்டு மாஸ்டர் ஓகேவா உண்மை பண்ணவான்னு கேட்டு செத்து போயிட்டார். எந்த படம்? அது வந்து ஒரு தமிழ் படம் தான் சார். எனக்கு படம் கரெக்டாக ஞாபகம் 30 வருஷம் இருக்கும், 35 வருஷம் இருக்கும். எந்த மாதிரி சீன் சொல்லுங்கள் பார்க்கணும். அதான் சீன் வந்து ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் தான். இந்த மாதிரி காரோ பைக்கோ தெரியல, ஏதோ ஆக்சிடென்ட், நம்ம எல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஆகிட்டு வந்து எல்லாம் கிழுந்துட்டு எல்லாம் எட்டி பார்க்கும்போது மாஸ்டர் ஓகே ஒன் மோர் பண்ணுவான்னு கேட்டார். இப்படி தான் கேட்டார். அப்படியே செஞ்சுக்கிட்டார். அதெல்லாம் நம்ம நினைக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த பையன் காலையில் எங்கள் கூட வந்துட்டு எங்கள் கூட ஒர்க் பண்ணிவிட்டு பாடியாக தூக்கிட்டு எப்படி இருக்கும். அந்த கஷ்டம் எங்களுக்கு கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் சாப்பிடவே இருக்கும், சாப்பிடவே வராது. அந்த மாதிரி கஷ்டம் இருக்கும். அழுவோம், நாங்கள் ஸ்பாட்டில் போய் அழுவோம். அந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ளே நடக்கும் சார். நிறையா நடந்தது, நிறையா ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி செத்துருக்கோம் சார். புலி ஒருத்தர் அடித்து அந்த இடம் உடஞ்சி போய் சீல் வச்சு போச்சு. அவர் ஆஸ்பத்திரிக்கு போகவே இல்லை, வலிக்கு சாராயம் மட்டும் குடிச்சிட்டு செத்து போயிட்டார். இப்போள்ள ஸ்டண்ட் மேனுக்கு பாதுகாப்புக்கு, ஏன்னா பொதுவாக சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கும் அப்படின்னு விதி, ஆனால் நிற்காது. ஓ, ஆம்புலன்ஸ் நிற்காதா? எங்கே நினச்சி எல்லாம் நிற்குதா? ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆம்புலன்ஸ் நிற்காதா? கொஞ்சம் ஃபைட் சீன் எடுக்கும்போது வைக்கணும், அதான ரூலில் தானே சார். நீங்கள் எப்பயுமே ப்ரொடக்ஷனில் கேட்டது கிடையாதா? இவ்வளோ செலவுக்கிறீங்க, ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி நிப்பாட முடியாது, சென்டிமெண்ட் தான் முக்கியம் ஆம்புலன்ஸ். அதை கேட்டுக்க அந்த நேரத்தில் மேனேஜர் சொல்லியிருக்கேனே வரும் நேம் மேனேஜர் இருப்போம், ப்ரொடியூசர் கூட சொல்லிட்டு இருப்பார். மேனேஜர் தான் நாங்கள் சொல்லுவோம், என்னண்ணே இப்போ வண்டி அதனால் ஒன்றும் பண்ணுங்க மாஸ்டர்.
அவ்வளோதான். சரி எங்களுக்கு ஒன்றும் ஆகாது நம்பிக்கை நாங்கள் பண்ணி அதில் என்ன செலவாயிர போகுது? ஆகும், ஒரு 10,000 ரூபா ஆகும். ஆ அது கூட ஆகாது, கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா 2 நர்ஸ் வருவாங்க, ஒரு டாக்டர் வருவாங்க. ம் ஆனால் மேக்ஸிமம் ஆகாதுல்ல அது. என்னைக்கோ ஆயிடுச்சுன்னா அதான் சேஃப்டி தானே. இதுதான் நீங்கள் கேட்குற கேட்டு தான். என்றைக்கோ ஒரு நாள் ஆகும். ஆனால் ஆகாது ஆகலைங்கிறதுனால அதை அவங்க அசால்ட்டாக தள்ளி போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது இப்போ இது பாருங்கள், ஒரு ஆம்புலன்ஸ் செஞ்சால ஒன்றும் இல்லை. அவங்களே இந்த அவசரமாக ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாங்கன்னு தான் சொல்கிறாங்க. உடனே வந்து டாக்டர் வந்து பார்த்தாரு, ஆம்புலன்ஸ் அங்கேயே ரெடி ஆச்சுன்னு இல்லையே. ஆனால் அந்த பையன் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே இறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா குத்தில் அந்த சீரிங் போய் அடிச்சிருக்கு சார். அடிச்சதில் எதையும் ஃபஸ்ட்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரேத பரிசோதனை தான் தெரியும். உங்கள் உடம்புல இப்போ எத்தனை காயம், எத்தனை தழும்பு இருக்கும்? தழும்புன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது சார். வேறு இங்கே ஒரு தழும்பு இருக்கும், வேறு பெருசாக. இங்கேருந்து இங்கே இருந்துன்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு காலம் சார், ஆ இந்த இடத்துல பெரிய இது இருக்கும். அது மாதிரி L1 L2 L4 L5 அடி, இந்த இடத்துல அடி. இந்த கை வந்து இப்படி திரும்பி 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு திரும்ப முடிச்சு அந்த கை. அப்புறம் விழாவில் அட்டி. அப்புறம் இந்த ஃப்ரண்டில் இங்கே ஒரு இது குத்தி இவ்வளோக்குள்ளே போயிடுச்சு. இன்னும் இருக்குது அவ்வளோ போகுது. பாலிங் பண்ணும்போது கண்ணாடி உடைக்கும்போது நிறையா கிழிச்சல். அப்புறம் ஃபயர் ஷாட்டில் ரொம்ப ரிஸ்க்காக பண்ணியிருக்கேன். ஃபயர் ஷாட் அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல எரிஞ்செல்லாம் இருக்குது எனக்கு, உள்ள இதெல்லாம் எரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் ஷாட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. நீ பேசும்போதே எனக்கு வந்து இப்பயும் நான் சொல்கிறேன், 10,000க்காக ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போதே மனசு பாரமாக இருக்குது, வலிக்குது சார். அது உள்ளே அழுதுகிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு இந்த இடத்துல சிஜியில் பண்ணியிருக்கலான்னு எனக்கு நான் நம்புகிறேன். இப்போ கூட அந்த ஷாட் பார்த்தோன்னே எனக்கு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தேன், பத்தைக்கில். ஒரு வேளை நீங்கள் அந்த பழைய வண்டின்னு வச்சிங்களேன். ஏன்னா பழைய வண்டி தான் ஜம்ப் பண்ணி தருவாங்க, புது வண்டி தரமாட்டாங்க. புது வண்டினா இப்போ 40 லட்சம் 50 லட்சம் ரூபாயில் அது தரமாட்டாங்க. ஏதோ 10,000 ரூபாய்க்கு பழைய வண்டி வாங்கிப்பாங்க, பெயிண்ட் அடித்து புது வண்டி ஆக்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதில் தான் நாங்கள் பற்ற வைப்போம். ஸோ அந்த பைப் பத்தைக்கலன்னு நான் நினைக்கிறேன். அது பயங்கரமாக எனக்கு வருத்தமாக இருக்குது. அது பார்க்கும்போது, அந்த ஜூம் பண்ணி பார்க்கும்போது பத்தைக்கல அப்படிங்கிறது என்னால் தாங்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய வலியை எனக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா இது பத்தைக்கெல்லாம் செத்துருவான் சார். அதான் சார், நீங்கள் எவ்வளோ வாசப்படி தட்டி விழுந்து எத்தனை பேர் செத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா? பைக்லேருந்து போகும்போது கீழே விழுந்துருவான், செத்து போயிருப்பான். எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது எங்கேருந்து ஜம்ப் பண்ணணும் பாருங்கள். அப்போ ஜம்ப் பண்ணும்போது அதுக்கு என்ன பவராக உள்ள அவனை அந்த பையனை எப்படி சேஃப் பண்ணணும், அதை சேஃப் பண்ணல அப்படிங்கிறது நான் இதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது. இது முன்னாடி தெரில, இது அதனால தான் நான் ஜூம் பண்ணி பார்த்தேன். பைப்பு பத்தைக்கல. இல்லைனா நீங்கள் வந்து அந்த பலூன் ஏர் பேக் உள்ள வண்டியாக கொடுத்துருக்கணும், இல்லைன்னா சிஜியில் பண்ணியிருக்கணும். இதில் எதனா ஒன்று பண்ணியிருக்கணும். உயிர் போயிடுச்சு. வெறும் 10,000 ரூபாய்க்கு ஒரு உயிர் போயிடுச்சு. அது கிடைக்குமா? இனிமேல் அவர் எந்த பிறவையும் எப்பவும் பார்க்க போகிறது தெரியல. சராசரி மனுஷன் 120 வயசு. இப்போ இறந்தால் கூட அவர் 120 வயசு வரைக்கும் ஆவியாவோ ஏதோ சுற்றி தான் அடைப்பார். Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UGPG and research programs. Entry பண்ணா வெற்றி. Download the app. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.